அனைவருக்கும் வணக்கம். துலாம் லக்னம், துலாம் ராசியில் கிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். அதாவது சூரிய பகவான் இங்கே நின்றால் என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே நீசம் அடைந்திருப்பாரு. இங்கே நீசம் அடைந்திருப்பது அவ்வளவு நல்ல அமைப்பா அல்ல. ஆனால் வீடு கொடுத்தவர் அங்கே ஆட்சியாக இருக்கும்பொழுது இது நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்புல ஜாதகருக்கு, அதாவது என்ன சொல்றது, ஒரு அரசு துறை சார்ந்து எல்லா நல்ல அனுகூலமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் இங்கே 10ஆம் அதிபதி இங்கே சுபத்துவமாக பௌர்ணமி அல்லது வளர்த்துறை சந்திரனாக இருக்கும்போது தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவருக்கு நல்ல அமைப்புல தான் இருக்கும். இது ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்தது செவ்வாய் பகவான் இங்கே 2 மற்றும் 7ஆம் அதிபதி இங்கே இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் சுபத்தன்மையோட இருக்க வேண்டும். ஏனால் 7ஆம் இடம் என்றது பாதிப்படைய செய்யும். அந்த வகையில சுபத்துவமாக இருந்தால் ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே ராகு பகவான் இருக்கலாமா? ராகு பகவான் இங்கே இருக்கலாம் கண்டிப்பாக. சுக்கிரன் வீடு அவருக்கு நல்ல பிடித்தமான வீடு தான். ஆட்சி உச்சம் என்ற நிலையில இங்கே சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. தசைகள் வருமாயின் இது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை தரும் ராகு பகவான். அடுத்தது குரு பகவான் இங்கே திக்பலம் என்ற நிலையில இருப்பார் லக்னத்துல. இது ஒரு நல்ல அமைப்பு தான். 5, 9ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார். இங்கே வந்துட்டு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவாக இருந்தாலும் லக்னத்தில் திக்பலம் அடைந்து வேலை, ஒரு இடத்துல வேலைக்கு போற விஷயங்களாக இருந்தால் இது ஒரு நல்ல அமைப்பு. கணக்குத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்தது இவருக்கு சனி பகவான் இங்கே இருந்தால் என்ன பலன்? இந்த லக்னத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து இருப்பாரு. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய யோகம்னே சொல்லலாம். சுபத்தன்மையோட இருக்கும் பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு புதன் பகவான் இங்கே இருக்கலாமா? கண்டிப்பாக இங்கே இருக்கலாம். இது நட்பு நிலையில ஜாதகருக்கு நல்ல யோக அமைப்பை பேர்ப்பு வழி தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் இங்கே இருக்கலாமா? கேது பகவான் இங்கே இருப்பது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேது பகவான் இங்கே இருக்கும்போது இது காலபுருஷ தத்துவத்திற்கு 7ஆம் இடம் என்ற நிலையில களத்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே பாதிப்படைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இங்கே கேது பகவான் இருக்கும்பொழுது நல்ல பலன் அல்ல. ஆனால் சுபத்தன்மைகள் இதை மாற்றக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும். அடுத்தபடியாக இங்கே சுக்கிர பகவான் லக்னாதிபதி இங்கே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஜாதகருக்கு எல்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.